தம்பி அண்ணா தம்பி அண்ணா தம்பி அண்ணா எப்ப வந்தீங்க? 2 நாளைக்கு முன்புதான் விடுதலையான. உனக்கு கல்யாணமாகி நீ கோயம்புத்தூர்ல இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அண்ணங்கிற முறையில உன்னை ஆசீர்வதிச்சுட்டு பழைய குற்றவாளிங்கிறதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலாம் தான் வந்தேன். நீ எஸ்டேட் போயிருக்கிறதாக மேனேஜர் சொன்னாரு. உன்னை பார்க்கத்தான் புறப்பட்டேன். அண்ணா நீங்களா அப்படி பேசுறீங்க? ஆச்சரியமா இருக்கா? சிறைச்சாலை என்ன சிந்திக்க வச்சது. செய்த தவறுகளுக்காக நான் வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். வெளியில வந்ததும் புது மனிதனா மாறிட்டப்பா. என்ன நம்புப்பா, என்ன நம்பு. சந்தோஷம்ண்ணா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, எங்க உன் மனைவியை காணோம்? அவளுக்கு எனக்கும் ஒரு சின்ன தகராறு, அதனால. சேச்சே, குடும்பம் இருந்தா புருஷன் கொண்டாடி தகராறு சகஜம். இதுக்கு போய் என்ன பிள்ளைப்பா நீ? ராஜன், எங்க ராஜன்? உனக்கு முன்னால் நான் வரலான்னு பார்த்தேன், நீ முந்திக்கிட்டியே. ஆமா, தங்கச்சி எங்க? ஓஹோ, பிறந்த ஊராச்சே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டியா? யாரு புதுமுகம்? இன்னொரு மேனேஜரா? அவங்க இருக்க பத்தாதா? என் அண்ணன்டா அவரு. உங்க அண்ணனா? தம்பி, நான் புறப்பட்டுமா? எங்கண்ணா? புறப்படும் போதே அவதூறம் முடிச்ச மாதிரி எங்க இல்ல. உன்னை பாத்துட்டேன், இனிமே இங்க என்ன வேலை? அப்போ அண்ணனுக்கு இது மாதிரி பங்களா எல்லாம் இருக்கும். பங்களா, காரு, எஸ்டேட், பணம் எல்லாமே இருந்தது. இப்ப எதுவுமே இல்ல, தாடி தான் இருக்கு. என்ன வேலைங்க? இந்த வரேன். வாய் முடுறா, விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன் விடுறீங்க? வாங்க என்ன மேல போலாம். வேண்டாப்பா தம்பி, ஒழுக்கமும் உயர்ந்த பண்பு நிறைஞ்சிருக்கிற உன்னோட வர்றதுக்கு எனக்கு என்ன இருக்குது இருக்கு. அண்ணா, செஞ்ச தப்ப நினைச்சு வருந்தனா தனக்கு ரிலீஃப், திருந்தனா மத்தவங்களுக்கு ரிலீஃப். இப்போ நீங்க புடம் போட்ட தங்கம், உங்களுக்கு என்ன சும்மா சொயின்னு மேல போங்க. ஆமாண்ணா, என் கூடவே தங்கி இருந்து எஸ்டேட்டை பாத்துக்குங்க. இல்லப்பா, நான் எங்கேயாவது போய் எப்படியாவது படிச்சுக்கிறேன். உங்களை விட மாட்டேன், பழசெல்லாம் மறந்துடுங்கண்ணா. இந்த பாருங்க, அண்ணாங்கிறதுனால மரியாதையா